அந்த பிடிவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அண்ணி. குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவளுக்கு பிடிவாதக்காரின்னு தான் பேரு கிடைக்கும்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சீதா. நீங்க எல்லாருமே என்ன கொடுமைக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. நீதான் மருமகன்னு நான் கல்பனாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தலன்னா நான் வாழறதுல அப்புறம் அர்த்தமே இல்லை. உங்களுக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அருண் கல்பனாவோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அம்மா, இந்த கல்யாணத்துக்கு ரஞ்சிதா மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலேயே எதிரிங்க இருக்காங்க. கொஞ்சம் கேப் விட்டாலும் இவனை குழப்பி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏழை இழுத்து விட்டுருவாங்க. அதனால அருணோட கல்யாணத்தை நாளைக்கே முடிச்சிடலாமா? சரி, நீ சொல்றதும் சரிதான். நாம அப்படியே பண்ணிடலாம். என்ன என்ன ஸ்மிருதி இவங்க? இது பாரு, நீ அந்த சாமியாருக்கு போன் பண்ணி நாளைக்கு நல்ல நேரம் எப்போன்னு விசாரிச்சு வச்சுக்கோ. என்ன? சரிம்மா. நான் என்ன சொல்ல பாரு சுந்தர், உனக்கு பிடிக்காத கல்யாணம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். நான் அப்படி சொல்ல வரலக்கா. இத பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் சுந்தர். அருணுக்கும் கல்பனாவுக்கும் நாளைக்கு கல்யாணம். எல்லாரும் கலந்துக்கிட்டா சந்தோஷம். இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. அம்மா ஒரு நிமிஷம். இங்க வந்து வானத்துக்கோ பூமிக்கோ குதிச்சுட்டு போனால ரஞ்சிதாவோட அக்கா, நான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா. வித்யா, பேச வேண்டியதெல்லாம் பேசி இங்கேயே சத்தம் போட்டு அமிச்சாச்சு. திரும்ப அவளை போய் பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்குமா? நம்ம சூழ்நிலைய அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாமா? ரஞ்சிதா பேச்சு கேட்டுதான் அவ அந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கா. நாளைக்கு அருணுக்கு கல்யாணம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ சும்மா இருக்க மாட்டாமா. போலீஸ கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவா. அதுக்கு முன்னாடி நம்ம அவ வாய் அடைக்கணும். ஏமா, நம்ம பாலா சார் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னா அவர் அதை பாத்துக்க மாட்டாரா? அவருக்கு தகவல் சொல்லி அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள கல்யாணத்துல பெரிய குழப்பமே வந்துருமா. போலீஸ் உள்ள வந்துட்டாலே கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலான்னு எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதுமா. நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் நடக்கணும்னா அவகிட்ட பேசிதாமா ஆகணும். அதெல்லாம் சரிதான். நீ அவகிட்ட நிறைய வார்த்தை விட்டுருக்க, அவளும் அதிகமா பேசிருக்கா. நீங்க 2 பேர் மட்டும் பார்த்து பேசிக்கிறது எந்த அளவுக்கு சரியா வரும்னு எனக்கு தெரியலமா. இரு, நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பேசிட்டு வந்துருவோம். ஏமா, நான் கோவப்பட்டு பேசி காரியத்துக்கு எடுத்துருவேன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. பெரியவன் நான் உன் கூட வந்தா அவ கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்பா இல்ல. நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா எலியும் பூனைய மாதிரி அடிச்சுப்பீங்க. உங்களை சமாதானம் செய்ய கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் இல்லம்மா. அந்த அளவுக்குலாம் இது போகாம நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க என்ன நம்புங்க. சரி, அவ வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்கன்னு அவளை போய் தேடுவ? அவ போன ஆட்டோ டிரைவர் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டமா. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும், இப்பயே போய் பேசிட்டு வந்துருவேன். சரிம்மா, நமக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அத மனசுல வச்சுட்டு நீ பக்குவமா பேசிட்டு வரணும். என்ன? சரிம்மா, வா போலாம். என்னங்க இது? அக்கா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. எல்லாம் தப்பா இருக்கு. இந்தாங்கண்ணா.
எங்கம்மா போயிட்ட நீ? எவ்வளோ நேரமா உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறது தெரியுமா? ஃபோன் ஆஃப்ல இருக்கு, உன்னையும் காணோம். நான் என்னன்னு நினைக்கிறது? துடிச்சு போயிட்டேம்மா. இவர் நீ நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடிக்கடி மயக்கம் போட்டு வேற விழுந்துடுற. வெளியே போய் எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? ஃபோனும் ஆஃப்ல இருக்கிறப்போ நான் எங்கன்னு உன்னை போய் தேடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நிம்மதியா இருக்கு. நிறுத்தடா உன் நாடகத்தை. என்ன கோமதி திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? மானம் கெட்டவனே. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். நீ திருந்தி மனுஷன் ஆயிட்ட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இன்னும் மாறவே இல்லைல்ல. இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரஞ்சிதாவுக்காக இப்போ நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க மனுஷனா நீ எல்லாம்? உன்னெல்லாம் உயிரோட விடுறதே பாவம். என் கையாலே உன்னை அடிச்சு கொன்னாதான் என் மனசு ஆறும். கோமதி இல்ல எங்க போற? ஏய் என்ன கோமதி அடிக்காதே. ஏய் ஏய் வலிக்குது. ஏய் பாடா சொல்றது கேளு. கோமதி வலிக்குதுமா. ஏய் 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 சொல்றது கேளு. ஏய் ஏய் பாடா. ஏய் விடு சுமாரி. என்ன இந்த அடி அடிக்கிறா? ஐயோ எங்கடா ஓடுறது? ஏய் ஏய் இல்லறே கோமதி வேற வேற. என்ன வேணும்? திரும்ப மாட்டியா? திரும்ப மாட்டியா? எவ்வளவு நடிச்ச? நீ திரும்ப மாட்டே? கோமதி அடி வேற சொல்ல கேட்க மாட்டே? கோமதி சொல்றது கேளு கோமதி. ஏய் கேட்க மாட்டே. கோமதி 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 என்னாச்சுமா? எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டுட்டே இருக்கேன், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. இப்போ நீ வீட்டுக்கு போனதுமே எங்க போயிட்டு வந்தேன்னு கேப்பா. நீ உண்மைய மறைச்சு பேசுவேன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா நீ என்ன நடந்துச்சோ அதை ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிடுக்கா. நான் அருண் வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்க எதுக்குமா போன நீ? அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். என்னால தானே அது நடக்க முடியாம போயிடுச்சு. ரஞ்சிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அருணும் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க அம்மா என்னடானா வேற ஒரு பொண்ணோட அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துட்டா ரஞ்சிதாவோட வாழ்க்கை என்ன ஆகுறதுங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் அவ வாழ்க்கைக்காக போராடிட்டே இருப்பா? நானாவது ஆரோக்கியமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தமா முடியற நாளும் ரொம்ப தூரத்துல இல்லங்க. ஏமா இப்பெல்லாம் பேசுற? உனக்கு எதுவுமே ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். நீ 100 வருஷம் சந்தோஷமா என் கூட வாழ போற. கோமதி ஏன் அப்படி பாக்குற? என்னம்மா அப்படி பாக்குற? இல்லங்க, நான் அவ்வளவு நாள்லாம் தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ரஞ்சிதாவோட வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணிடணும்னு மனசுல ஒரு வைராகியம் வந்துருச்சுங்க. அதான் நேரா அங்க போய் ரஞ்சிதாவை ஏத்துக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துட்டேன். எங்க நான் பண்ணது கரெக்ட் தானே? சூப்பர்மா சூப்பர். நீ ரொம்ப கரெக்டான வேலை தான் செஞ்சிருக்க. ஆமா அருண் வீட்ல நீ பேசுறதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்களும் சண்டை போட்டாங்க, கத்துனாங்க. ரஞ்சிதாவை என் மருமகளே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நான் விடலையே. என் புருஷனுக்கு போலீஸ்ல எல்லாம் நிறைய செல்வாக்கு இருக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி குடும்பத்தோட எல்லாரையும் உள்ள வச்சிருவேன்னு அவங்கள மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். அதுல தாங்க அவங்க ரொம்ப ஆடி போயிட்டாங்க. போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துனதுனால கண்டிப்பா அவங்க வழிக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட்மா வெரி குட். அவங்க வீட்டுல போய் எப்படி பேசணுமோ அப்படியே பேசிட்டு வந்துருக்கு. இதை செய்யணும் தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்த. முன்னாடியே நம்ம இதை செஞ்சிருந்தோம்னா அருண் ரஞ்சிதாவை இந்நேரம் நம்ம சேர்த்து வச்சிருக்கலாமே. உண்மைதாங்க, எப்போ உங்களை கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கணும். நான் தான் ஏதோ குழப்பத்துல தள்ளி போட்டுட்டேன். அது பரவாயில்லம்மா, இப்போது நீ என்ன கூட்டு போயிருந்துருக்கலாம். என் பங்குக்கு நானும் வந்து பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியா வழிக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆமாங்க, டென்ஷன்ல அதை யோசிக்கவே இல்லை பாருங்களேன். ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி போயிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, விடு. எங்க பெண்ணு நீங்களும் வாங்க வாங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு இருமா இருமா. இல்ல அதான் நீ போய் கேட்டு வந்துட்டல, அது போதும் விடு.
ரஞ்சிதாவுக்கு நல்லது நடக்கணும், அவன் அருண் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அது யார் மூலியமா நடந்தா என்ன? சரிம்மா, நீ அங்கே போய் சண்டையெல்லாம் போட்டு வந்து டயர்டா இருப்ப, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். எங்க இன்னும் சமைக்கலங்க. நம்ம வேணா கடையில வாங்கிக்கலாமா? எதுக்கு? அதெல்லாம் வேணாம், அண்ணம்மா இருக்காங்களா, அவங்க சமைப்பாங்க. அவங்க சமையல் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. அட, அண்ணம்மா பிரமாதமா சமைப்பாங்கம்மா. நான் சொல்லிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். போமா, போ 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 போ. உள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போடுறியா? ரஞ்சிதா சொன்ன வார்த்தைக்காக தான் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா வேற முடிவை எடுத்திருப்பேன். கோமதி, ரஞ்சிதா மூலியமா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்டே நடிக்கிற. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறது எனக்கு தான் ஆபத்து. நான் நினைச்சதை அடையணும்னா உன் கதையை சீக்கிரம் முடிக்கணும். நல்ல நேரமா பார்த்து உன் கதையை சீக்கிரமே முடிக்கிறேன். திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டா. வித்யாவும் அம்மாவும் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம இதை பத்தி ரஞ்சிதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அருண், எங்க கிளம்பிட்ட? அம்மா, போற நேரத்துல இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு நீங்க தானம்மா சொன்னீங்க. சரி, நான் எதுவும் கேட்கல. நீ எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. அம்மாமா, இல்லம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா. சொந்த வேலையா இருந்தா மாமாவை அனுப்பி வை. நீ யாரையாவது பார்க்கணும்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, அது ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்குமா. ஏன்பா, உன் ஆபீஸ்ல வேற ஆளுங்களே இல்லையா? அவங்கள வச்சு வேலை பார்க்க சொல்லு. அம்மா, இல்லம்மா, நான் கூட இருந்தாதாம்மா அதை முடிக்க முடியும். அப்படின்னா நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஆபீஸ்க்கு போப்பா. அம்மா, இல்லம்மா, இன்னைக்கே முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குமா. முடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? பரவாயில்ல, உனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் மருமகளோட சம்பளத்துல இந்த குடும்ப செலவெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணி, முக்கியமான வேலை இருக்குன்னு அருண் சொல்றான்ல, போயிட்டு வரட்டும் அண்ணி. இல்ல சீதா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இவனை நான் வெளியில அனுப்புறதா இல்ல. சுந்தர், ஒரு சேர் எடுத்து எனக்கு வாசல்ல போடு. எதுக்குக்கா? போடுன்னு சொல்றேன் இல்லடா. தள்ளு. என்ன இவங்க? என்னக்கா இது? அருணை வெளியே போக விடாம இப்படியே காவல் காத்துட்டு இருக்க போறியா? ஆமாண்டா, எனக்கு வேற வழி தெரியல. அம்மா, அண்ணனை சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கம்மா, அனுப்பி வைங்கம்மா. சின்ன பையனா இருந்தா கூட அனுப்பிடுவேண்டி. இவனை என்னால அனுப்ப முடியாது. அம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இருந்துச்சு. எப்போ ரஞ்சிதாவை பத்தி தெரிஞ்சதோ அப்பவே எல்லாம் போயிடுச்சு. அம்மா என்னடா இப்படி பேசுறான்னு என் மேல வருத்தப்படாத. நீ தெளிவா இருந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்க. திடீர்னு அந்த ரஞ்சிதாவுக்கு ஆதரவா பேசுற. எப்போ யார் பக்கம் சாய்வேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ரஞ்சிதாவும் அவ அக்காவும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படி இந்த கல்யாணத்தை கெடுக்கலான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. நீ இப்ப வெளில போறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உன்னை கடத்திட்டு கூட போயிடுவாங்க. அம்மா, சுதா,
அந்த அளவுக்கு போகலைனாலும் அருணை குழப்பியாவது விட்டுருவாங்க. இவனும் சத்தியத்தை மறந்துட்டு இவன் எங்கேயாவது போயிட்டான்னு வெய்யு, இவனை நான் எங்கன்னு போய் தேடி அலைவேன். ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நின்னு போய் நான் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்க முடியாது. திரும்பவும் கல்பனா முன்னாடி கூனி குறுகி போய் நிக்க நான் தயாரா இல்ல. எத்தனை தடவை தான் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறது? ஒவ்வொரு தடவையும் நான் அவளுக்கு வாக்கு கொடுக்கறதும் அதை காப்பாத்த முடியாம போறதும் எனக்கு கேவலமா இருக்கு. அப்பா போதும் போதும். இதுக்கு மேலையும் எந்த அவமானத்தையும் எனக்கு தேடி கொடுத்துறாதப்பா. அம்மா அம்மா அம்மா, அண்ணி, அருண் என்னமோ வேணும்னே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. அதெல்லாம் நீங்களா தேடிக்கிறது. சீதா, அம்மாவோட வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என் பையனுக்கு இருக்கு. அவன் கண்டிப்பா காப்பாத்துவான். நீங்க யாருமே இடையில பூந்து குட்டைய குழப்பாம இருந்தாலே போதும். அருண், உன் சந்தோஷத்துக்கு எதிரா நிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அந்த நேர அவசரத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா அதையே நிரந்தரமா ஆக்கணும்னு நீ பாக்குற. அப்படி அமையற வாழ்க்கை உனக்கு சரியா இருக்காதுப்பா. அதனாலதான் நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். அருண், இது உடனே நடக்கணும்னு தவிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குப்பா. நம்ம குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை குழப்பம்னு வந்துட்டே இருக்கு. உங்க அப்பா வேற உடம்புக்கு முடியாம படுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. இந்த கல்யாணம் நடந்தாதான் ஓரளவுக்காவது நம்ம குடும்பத்துல அமைதி வரும்பா. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம கல்பனாவ நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் செய். நான் உன்னை தடுக்கவே மாட்டேன்பா, தடுக்க மாட்டேன். அது வரைக்கும் நான் இப்படி கெடுபடியா தான் இருப்பேன். இந்த அம்மாவை தப்பா எடுத்துக்காத. அக்கா, நீ சொல்றது ஒன்றும் மாப்பிள்ளைக்கு புரியாம இல்ல. அருணோட சூழ்நிலையும் நீ தான் புரிஞ்சுக்கணும். அவன் அந்த வேலைக்காக கட்டாயம் போகணும் போல் இருக்கு. நீ வேணா பர்மிஷன் கொடு, நான் மாப்பிள்ளையோட போயிட்டு அவனை அப்படியே பத்திரமா கூட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு விஷயமே புரியல. நீங்க எல்லாருமே இவனை வெளியே அனுப்புறதில்ல, ஏன் இவ்வளவு குறியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்பறதா இல்ல. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அம்மா இல்லம்மா, நான் சொல்றது. அருண், போ. அம்மா, நான் ரஞ்சிதாவோட அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு பிரச்சனையை பெருசாக்கிடாத. அவங்கள சமாதானம் பண்ண முடியுமா பாரு, இல்லைன்னா வந்துரு. சரிம்மா, நான் வரேன். போதும். போதும் போதும் போதும். இதுக்கு மேல வேணாம். என்ன குழம்பு? தம்பி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கத்திரிக்காய் கார குழம்பு செஞ்சிருக்கேன். சூப்பர். சாப்பிட்டு பார்த்து இந்த அண்ணம்மாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லிடுறேன். போதும் 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 போதும். சாப்பிடுங்க தம்பி. சாப்பிட்றேன்.
என்ன தம்பி சாப்பாடு பிரமாதமா இருக்கா? அடி பாவி, உனக்கு யார் அண்ணம்மாள் பேர் வச்சது? என் பாட்டி பொன்னம்மா தான் பேர் வச்சாங்க. அவளை கொண்டா சரியா போயிடும். ஊர்ல அண்ணம்மான்ற என் பேர்ல மெஸ்ஸே நடத்துறோம். அந்த ஊர்க்காரங்க பாவம். பாத்து தம்பி, ருசியா இருக்குங்கிறதுக்காக இப்படியா வாய் நிறைய அள்ளி வச்சுக்குவாங்க? தண்ணி குடிங்க. யாருமா நீ? வீட்ல வேற யாரும் இல்லையா? இருக்காங்க. நீங்க கேட்ட யாரு? குரல் மாதிரி இருக்கு. ஐயோ, இவளா? இவ எப்படி இங்க வந்தா? இவளுக்கு எப்படி வீட்டு அட்ரஸ்லாம் தெரிஞ்சது?